எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது சீசி குச்சி சிக்கன் எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு இந்த குச்சி சிக்கன் செய்யறதுக்கு 1/2 கிலோ நெஞ்சிறைச்சி நல்லா கழுவிட்டு இது போல நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். இது ஒவ்வொன்றுடைய வெயிட்டும் 15 to 17 கிராம் அளவுக்கு வரும். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்றதை முதல்ல நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்து இதை ஊற வைக்க போகிறோம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லியை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது உடைச்ச செத்தல் மிளகாய் இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஆனால் இது கணக்கு. இதில் உடைச்ச பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் உடைச்ச மிளகு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய். சின்ன பச்சை மிளகாண்டா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா காணும். ஒரு பெரிய எலுமிச்சையில் ஒரு பாதி எலுமிச்சை கட் பண்ணி அதில் இருந்து எலுமிச்சை சாறு எடுத்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ கடைசியாக ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு இது போல் நறுக்கின உள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் கை வச்சு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த சிக்கனோட இந்த நம்ம போட்ட மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பீஸு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சா தான் இதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் இந்த சிக்கனில் இறங்கும். இது போல் கலந்ததுக்கு பிறகு ஒரு மூடி போட்டுட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். அதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இறைச்சி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்கணும். அதெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ். ஒரு கொஞ்சமாக மல்லியில் இது போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 1 மேசக்கரண்டி அளவுக்கு சோளன்மா, 1 மேசக்கரண்டி அரிசிமா, கடைசியாக சீஸ் இது ஒரு 3 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் குத்துறதுக்கு 2 விதமான 2 சைஸில் நான் குச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு துடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு குச்சியை எடுத்து இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் குத்திடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு குத்திக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த வேகிறதுக்கு இடம் வேணும். இப்போ குத்துனது பிறகு நீங்கள் இடைவெளியை சரி செய்துக்கோங்க. அப்போ தான் உள்ள இடைவெளி இருந்தால் தான் எண்ணெய் உள்ளே இறங்கி சிக்கன் பொரியும். இது போல் குத்திட்டு இப்போ இதை ஒரு தட்டில் அடுக்கிடுங்க. இது போல் எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கலாம். இப்போ சின்ன குச்சியிலும் குத்திடலாம். அது போலவே இதில் நீங்கள் கணக்காக குத்த முடியாது. 2 தான் கரெக்டாக இருக்கும். இது போல் செய்து கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கையில் எதுவுமே நமக்கு பிறலாமல் நம்ம சாப்பிட்றலாம். அப்படியே இப்போ எல்லா இறைச்சியும் தடியில் குத்தி ரெடி ஆகிட்டு இப்போ எண்ணெயும் கொதிச்சுட்டு இப்போ நம்ம எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ முதல்ல பெரிய குச்சியில் குத்துனதை நான் போடுறேன். இடைவெளி விட்டு போட்டிங்கன்னா தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ போட்டுட்டு எல்லா பக்கமும் ஒரு 2 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமான பதம் வரும் வரைக்கும் அந்த கலர் மாறும் வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆயிட்டு இப்போ மற்ற பக்கம் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நெருப்பு மீடியமாக வச்சு பொரிச்சிங்கன்ற சொன்னால் தான் இது நல்லா கருகாமல் நம்ம எதிர்பார்க்குற அந்த பொன்னிறமான கலருக்கு பொரியும். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமான கலருக்கு மாறிட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நாங்கள் குத்தின அத்தனை சிக்கனும் பொரிச்சாச்சு.
அப்படியே எடுத்து வச்சு சூடாக நல்ல சோஸோட நீங்கள் பரிமாறினா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க திரும்பி கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சீஸியான குச்சி சிக்கன் எப்படி செய்யறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதே போல் இந்த அளவுகளோட உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தானு. God bless you.